என்னதான் பெரிய பெரிய கம்பெனிஸ் போனாலும் ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்போ சென்னையில் வேலை பார்க்கும்போது நடந்தா கூட கம்பெனியில் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒன் ஹவர் பர்மிஷன் போட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வருவேன். அப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர் அன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சியாக இருந்தபோது தான் வரும்பொழுது என்ன ஒன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பார்த்து நீ நின்றுட்டு இருந்தியேம்மா அந்த ஸ்டேஜில் அவங்க நான் எங்கேயோ தான் நிற்பேன். நான் கும்பலன்னு கோஷம் போடுறது அது தெரியல, அந்த உணர்வு அப்படி பார்த்தனே. நான் நீ வேலைக்கு போல இல்லை, நான் 1 hour நான் வந்து பர்மிஷன் போட்டு வந்தேன். நான் சரி அவ்வளோதான், அது இந்த இவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அரசியல் பயணங்கள் இன்னைக்கு மாண்பு துணை முதலமைச்சரோட எலெக்ஷனுக்கு நாங்கள் போகும் பொழுது அவரோட பயணம் செய்யும் பொழுது அவங்க அங்கே பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் கீழே போய் ஒரு பொட்டி கடையில் வந்து சும்மா விலைவாசியை பற்றி கேட்போம், சும்மா என்ன பேசுகிறான்னு கேட்போம். இதெல்லாம் முடியாது. அன்னைக்கு இரவு நாங்கள் உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு கூட்டம் என்னன்னு நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு பொட்டி கடையில் கேட்டோம், விலைவாசி வந்து இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது, நம்ம இதில் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அந்த பட்டியலில் சொல்லு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அடுத்ததில் பேசுவோம். ஸோ இதுக்கான ஒரு வேலையை வந்து டெப்டி சிஎம்மோட நாங்கள் எங்களை பெருசாக தெரியாது எங்களுக்கு யாருக்கும், சும்மா நாங்களுடைய கேஷுவலோட பேசிட்டு வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்ல மாதிரி கொள்கை ரீதியாக குடும்பத்திலேருந்து வர்றது, அப்புறம் மக்கள் சார்ந்திருக்கின்ற பிரச்சனை அணுகிறதுக்கு எப்படி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு விசிட்டில் போய் இறங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இது ஒரு அரசியல்வாதியாக உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.